மாதிரிதான் இருக்கு. என்ன இவ்ளோ புளிப்பு? இவ்ளோ காரமா? என்னால முடியல மித்ரா. ஒண்ணு சரியான காரம், ரசத்துல புளிப்பு மட்டும்தான் இருக்கு. இத வீட்ல இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டாங்க, நான் துப்புனதை விட பெருசா துப்பிட்டு உன்னைய பெருசா வாழ்த்திட்டு போயிடுவாங்க. வரவங்க எல்லாம் வயிறார ருசியா சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போகணும்னு பாட்டி சொன்னாங்க. இங்க பாரு மித்ரா, இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இதுல எனக்கு பெருசா நம்பிக்கையே கிடையாது. என்ன கேட்டா அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதையும் நான் நம்ப மாட்டேன். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சமைச்சு போடணும்னு நீ நினைக்கிற பாத்தியா, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நீ பாட்டி எல்லாரும் பயப்படுறீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் வந்துருவாங்களே. சாப்பாடு வேற இப்படி ஆயிடுச்சு. இப்ப வேற என்னதான் பண்றது? பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மித்ரா. பேசாம கடையில வாங்கி கொடுத்துட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். சாரிடி. உனக்கு தான் சமைக்க தெரியும்ல, நீ சமைச்சிடுறியா? நல்ல கதையா இருக்கே மித்ரா. எனக்கு நம்ம ஊர் சமையல் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. லண்டன்ல இருக்கிறதுனால பீட்சா பர்கர்னு செஞ்சு அதையே சாப்பிட்டு நான் பழகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சமைக்கவும் வராது, சமைக்கவும் தெரியாது. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடியான்னு கேட்டு வர போறாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஷோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் கரெக்டா வீடியோல பார்த்த மாதிரி தானே சமைச்சேன். ஆனா இப்படி சொதப்புன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாட்டி வந்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஷோ. இப்ப இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த பாரதியை கூப்பிட்டு எல்லாத்தையும் சமைக்க சொல்லிடு. அவ சமையல்காரி தானே, அவ நிறைய பேருக்கு சமைப்பான்னு நீதான் சொல்லிருக்கல. அதனால கடகடன்னு வேலையை முடிச்சிருவா. பாட்டி என்ன தானே நந்தினி சமைக்க சொன்னாங்க. இப்ப அது பாரதி சமைச்சதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன தானே திட்டுவாங்க. அதுக்குன்னு மறுபடியும் இதே மாதிரி சமைச்சு வரவங்க எல்லாரையும் சாப்பாடு சாப்பிட வச்சு ஓட வைக்க போறியா? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பாரதி மட்டும்தான். இல்லனா கடையில தான் வாங்கணும். மீனா கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவங்க சமைச்சத பாட்டி கிட்ட சொல்லிடுவாங்களே. இங்க பாரு மித்ரா, பரிகாரத்துல சாப்பிட வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதுதான் ரொம்ப முக்கியம். சமையல் வேலை எல்லாம் பாதியிலே நிக்குது. நீ அத கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமா? ஏண்டியம்மா, இங்க நான் ஒருத்தி கால வலியில் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு பாரதியோட சமையல் தான் முக்கியமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க போய் சமைக்கட்டுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு மித்ரா சொன்னாலே. இப்ப மட்டும் பாரதி எதுக்கு சமைக்கணும்? எனக்கு கால் வலி உயிர் போகுது. பாரதி வந்து தைலம் தேய்ச்சி விட்டாதான் சரியாகும். மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? நான் வேணா பாட்டி காலுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வந்துடுறேன். பாரதி, பாட்டிக்கு வேற யாராச்சும் தேய்ச்சி விடட்டும். நீங்க சமையல் வேலையை மட்டும் கொஞ்சம் பார்க்க முடியுமா? நேரம் வேற ஆயிடுச்சு, அதனாலதான் கேக்குறேன். வேற யார் எனக்கு கால்ல தைலம் தேய்ச்சி விடுவா? சீக்கிரமா பாரதி தைலம் தேய்ச்சி விடுமா. பாட்டி. இப்ப என்ன, உங்க கால் வலிக்கு தைலம் தேய்ச்சி விடணும் அவ்வளவுதானே? நான் தேய்ச்சி விடுறேன். ஐயோ பாரதி, நீ போய் சம. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். இல்ல பாரதி, சாப்பாடு ரெடி ஆகுறது முக்கியம். நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் பாட்டிய. நந்தினி, are you sure? நமக்கு வேற வழி இல்ல மித்ரா, நான் பாட்டிய பாத்துக்கிறேன். பாரதி, நீ போய் சமையல் வேலையை பாரு. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நான் வலியை தாங்கிக்கிறேன். பாரதி சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தைலம் தேய்ச்சி விடட்டும். பாத்து பாட்டி, பாத்து போங்க. பாத்து. சூப்பர்.
ஆதி இங்க என்ன பண்றாரு மித்ரா? தெரியலடி. பாரதி சமைச்சிட்டாளான்னு பார்க்க வந்தா ஆதியும் அவ கூட சேர்ந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இரு, நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, உங்களை தான் கேக்குறேன். பாரதியோட சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கேன் மித்ரா. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மித்ரா அப்படி கேக்குற? உன் கையில தான் தீக்காயம் பட்டிருக்குல்ல, உன்னால சமைக்க முடியாது. பாட்டி நேத்து என்ன சொன்னாங்க? இந்த பரிகார சமையல நீ தான் சமைக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்போ உன்னால முடியல, அதுக்காக அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்காக தானே இந்த பரிகார பூஜையே நடக்குது. அதனால தான் உனக்கு பதிலா நான் பாரதியோட சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கேன். இப்ப பாட்டி சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க சமைச்ச மாதிரி ஆயிடும்ல. நமக்காக தான் சமைக்கிறீங்களா ஆதி? மித்ரா, பின்ன வேற யாருக்கா சமைக்க போறேன்? சரி சரி மித்ரா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு பூஜை வேலை வேற நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நான் பாரதியோட சேர்ந்து சமையலை முடிச்சிடுறேன்.